ஆமாம், அதுக்கு தான் நாங்களாம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது. இந்த மாதிரி நாங்களாம் வீடியோ எங்களை மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. அதனால தான் போடுறது. இப்படி வீடியோ போட்டோம்னா இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. பாரு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ராத்திரியும் பகலும். அப்படி ஒரு டைம் தொக்காடி மரம் எனக்கு 2 மணிக்கு எடுத்து போட்டேன் வீடியோவை. 2 மணிக்கு ராத்திரி 2 மணிக்கு எடுத்து போட்டேன். எல்லாம் ஆச்சரியமாக கேட்குறாங்க, இன்னும் கூட மரத்தில் ஏறினுக்குறாங்களா, அவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, பாம்பு பூச்சி புள்ளி வந்தால் கூட உங்களுக்கு தெரியாது இல்லை, அவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த எப்படி ஏறுவாங்கன்னு தெரியாதுல்ல, மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும். எங்களை மாதிரி ஆளுங்க எடுத்து போடுறதுனால தெரிஞ்சுக்கிறாங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மரமேறிங்கன்னு. அவங்கள ஏன்னா சும்மா போய் தொல்லை பண்ணணும். முன்னெல்லாம் கீழே இருக்கிறவங்க ரிப்போர்ட் மத்தூர் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க சொல்லி ரொம்ப தொல்லை இந்த ஏரியாவில் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு கஷ்டம். மரம் ஏறுங்கெல்லாம் மரம் ஏறி கழுவிக்கிறாங்களா போட்டு தடையான்னு போட்டாங்க. இப்போ அப்படியே மாறிடுச்சு. எல்லாம் மொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஸ்டேஷனுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிட்டாங்க. யாரும் வரக்கூடாது, ரொம்ப தொல்லை பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வரணும். சொல்ல மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் வந்தால் மட்டும்தான் வருவாங்களே தவிர சும்மா ஆமாம் சும்மாவெல்லாம் வரவே கூடாது. அவங்க ஊருக்குள்ளே வரமாட்டாங்க. ஆமாம், அதுக்கு தான் சட்டம் போட்டது. சும்மா வந்து ஊருக்குள்ளே வந்து தொல்லை பண்ணின்னு இருக்கக்கூடாது மரமேறிங்களான்னு. ஆமாம், வந்து பிடிக்கவே கூடாது. பிடிச்சா தானே 15,000 கொடுன்றதுக்கு, பிடிச்சா தானே, பிடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. மரமேறிங்கிட்டெல்லாம் போகவே கூடாது. நீ ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு. பொங்கலுக்கு முன்னே போட்டாங்க. ஆமாம் பாரு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, தொக்காடி போயிட்டாரு. அந்த மாதிரி அவ்வளோ உயிரை பணையம் வச்சு ஏறுதில்ல. சும்மா ஸ்டேஷனில் உக்காந்துட்டு வந்து நேராக வந்தால் தான் மரத்தை ஏறு மேலேருந்து ஊற்று அப்படின்றதுக்கு மரம் ஏற ஆளான முட்டியை கல் எடுத்து அடிக்கிறது முட்டிக்கு. கேட்காதுக்கு வேணா அதானே அப்படி சொல்றான்.